வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிவியில வந்து நான் பூரியா வந்து சாப்பிடுறேன். சுட சுட இருக்கு. இந்த பேப்பர்ல வைக்கிற இந்த பாத்தீங்கன்னா வந்து இந்த எழுத்துனா அலைஞ்சு போய் அப்படியே நிக்குது. நீங்க பார்த்தா தெரியும். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்த நியூஸ் பேப்பர்ல வந்து இது மாதிரி எண்ணெய் பொருள் சாப்பிடாது சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்ய போறோம்னா வந்து ஏன்னா நிறைய பேர் இந்த நியூஸ் பேப்பர் சாப்பிட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்யறோம்னா இது சம்பந்தம் போய் உணவு பாதுகாப்பு அதிகாரி சந்திச்சு இந்த இந்த பேப்பரை சாப்பிடா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, இது சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த நியூஸ் பேப்பர் சாப்பிடுறாங்க, நிறைய பிரச்சனை சொல்லிட்டு அங்க உள்ள அதிகாரி சொல்றாங்க. நம்ம லைவாவே போய் உணவு பாதுகாப்பை சந்திச்சு உணவு பாதுகாப்பை சந்திச்சு இதுதான் விளக்கம் நம்ம கேட்கலாம். ஓகேவா? வாங்க போவோம், நேரம் சாரை பார்த்து இதுக்கு டீட்டெயில் நம்ம கேட்போம். வாங்க போவோம். வணக்கம், கன்சியூமர் சிவகுமார். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை வந்து உணவு பாதுகாப்பு அதிகாரி ஐயா ரவிச்சந்திரர்கிட்ட கேட்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப டீ கடையிலாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் சார்ந்த பொருட்கள், வடையா இருக்கட்டும், இல்ல பச்சா இருக்கட்டும், இல்ல சமோசா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த நியூஸ் பேப்பர் வச்சு சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, பச்சில பாத்தீங்கன்னா வந்து நிறைய எண்ணெய் இருக்கு சொல்லிட்டு அப்படியே நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு 2 அமுக்கு அமுக்கி அந்த எண்ணெய் எடுத்துட்டு அந்த பச்சி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நல்லதா? இதனால ஏதாவது உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத வந்து புதுச்சேரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஐயா ரவிச்சந்திரன் நாயோட ஒரு நேர்காணல் பண்ண போறோம். அது உங்களுக்காக தான் பண்ண போறோம். நீங்க தெரிஞ்சுக்கூடிய விஷயம் இது. கண்டிப்பா கேட்போம், வாங்க. வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்து எல்லா கடையிலயும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வந்து வடையா இருக்கட்டும், இல்ல பச்சா இருக்கட்டும், இல்ல சமோசா இருக்கட்டும், எல்லாமே அந்த நியூஸ் பேப்பர் வச்சுதான் சாப்பிடுறாங்க. அப்பப்போ நீங்க வந்து இந்த கடையில ஆய்வு பண்ணி அந்த நியூஸ் பேப்பர்ல வச்சவங்களுக்கு மேல வந்து நீங்க வந்து ஒரு அபராதமோ இல்ல வழக்குகளோ நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறத நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அது வந்து நல்லதா இல்ல வந்து உடம்புக்கு எதாவது கேடா, அதை மட்டும் கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா, எங்களை மாரி உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் நாங்க டெய்லி வந்து இந்த கடையில சாப்பிட்டு இருக்கோம். அதுக்கு ஏதாவது ஒரு வழி தெரிஞ்சுன்னா நாங்க ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக. அதாவது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பஜ்ஜி வகைகள், சமோசாக்கள், வடைகள், இதெல்லாம் வந்து நீங்கள் என்றைக்குமே பிரிண்டட் நியூஸ் பேப்பரில் வச்சு நீங்கள் சாப்பிடக்கூடாது. வியாபாரிகளும் அந்த பேப்பரில் வச்சு கொடுக்கக்கூடாது. நுகர்வோர் நாம்பளும் அதை வந்து அந்த மாதிரி வாங்கக்கூடாது. அதுவும் பேப்பர் தானே சார், அதில் என்ன சார் இருக்கு? அப்படி மோசமான கண்டாமினேஷன், அதாவது தொற்று போன்ற பொருட்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முதல்ல நம்ம கரன்சி நோட்ஸ், பணம் புழக்கம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பல பேர் கை மூலமாக சுற்றி வரும்போது அதில் வந்து பல வகையான நுண்கிருமிகள் இருக்கும். இது பலருக்கும் தெரியாது. நீங்கள் வந்து கொரோனா காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வியாபாரிகள்லாம் வந்து அதை வந்து ஒரு குச்சி வழியாக வாங்குவாங்க, அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு பொட்டியில் அப்படியே நேரடியாக அவங்கள போட சொல்லுவாங்க. இவங்களும் வந்து கையில் உரையை போட்டுக்கிட்டு எதுவுமே தொடாமல் அந்த கையுறையோட அந்த பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆபத்தான விஷயம். ஒரு இயற்கை சீற்றம் வந்து மக்களுக்கு எவ்வளினா நம்ம வந்து இருக்கணுங்கிறத வந்து அது ஒரு பாடம், அது ஒரு பாடமாக மக்களுக்கு அமைஞ்சது அது. ஸோ அந்த சமயத்துல அதுல இருந்து நமக்கு கத்துக்கிட்ட பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரன்சி நோட்டை என்னைக்குமே வாயில விரல வச்சு தொட்டு அந்த எச்சில தொட்டு கரன்சி எண்ணக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு அப்ப வந்தது. இது வந்து ஒரு ஹார்ட் லேண்ட் லெசன். இதுக்கு வந்து நம்ம என்ன பல உயிர்களை பலி கொடுத்து தான் இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். இது ஆரம்பத்திலேருந்து பல முறை ரிசர்வ் பேங்கே சொல்லியிருக்கு. அப்போ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த பணத்தை வந்து எச்சில் வச்சு தொட்டு எண்ணக்கூடாது. ஒரு தனியாக அதுக்குன்னு நீங்கள் ஸ்டேஷனரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு வச்சுருப்பாங்க, அதில் வந்து தண்ணியை ஊற்றி அதை வழியாக நீங்கள் தொட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கரன்சி எந்த அளவுக்கு மோசமான ஒரு தொற்று ஏற்படுத்தக்கூடிய பொருளாக இருக்குதோ அதே போல தான் ஒரு நியூஸ் பேப்பரும். அப்போ பிரிண்டட் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஒன்றா பிரிண்ட் ஆகி வெளியே வந்த பிறகு பல இடத்துல அது சுத்தம். அப்போ வந்து அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வகையான தூசுக்கள், மாசு எல்லாமே அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கும். அப்போ இந்த மாசுக்கள்லாம் அதில் படும்போது அதனால் நம்மளுடைய அந்த உணவு சமோசா, பஜ்ஜி போன்ற உணவுகள் வந்து தொற்று அடையுது. இது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய அந்த பிரிண்டட் மேட்டர்ஸ் இருக்குங்களா, இங்கு, அந்த இங்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் குறிப்பாக காரியத்தால் செய்யப்பட்டது, லெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த காரியத்தால் செஞ்சதுனால காரியம் வந்து நமக்கு உடலுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கும்.
ஓ, அந்த பேப்பர்ல வந்து அச்சடிக்கப்பட்ட இங்குல ஆமா வச்சு சாப்பிட்டா இதே கோளாறு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, அது வந்து என்னன்னா நீங்க ரெகுலரா நீங்க வந்து இந்த மாதிரி பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடம்புல போய் அந்த நச்சு பொருள் உடல்ல சேரும். அதுல குறிப்பா இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா அந்த காரியத்தை குமுலேட்டிவ் பாய்சன் நம்ம சொல்லுவோம். அதனால தெளிவா சொல்லுங்க சார். குமுலேட்டிவ் பாய்சன். ஓ, குமுலேட்டிவ் பாய்சன் எப்படின்னா உடல்ல வந்து சில நச்சு பொருட்கள் உள்ள போகும்போது அது உடனடியாக ரத்தம் மூலமாகவும் கிட்னி இது அதாவது சுத்திகரிக்கப்பட்டு கிட்னி வழியாகவும் லிவர் இதெல்லாம் வந்து இந்த உறுப்புகள் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டு யூரின்ல வெளியே போயிடும். அதனால என்னன்னா அதிகபட்சம் வந்து ஒரு 24 மணி நேரத்துல 48 மணி நேரம் வரைக்கும் நம்ம உடல்ல இது மாதிரி சில நச்சு பொருட்கள் இருக்கும். அது வந்து அதுக்கப்புறம் இந்த யூரின் வழியாக வெளியேறிடும். ஆனா சில வகையான நச்சுக்கள் என்ன ஆகும்னா கொஞ்சம் தான் வெளியேறும். மீதி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உறுப்புல போய் அது அப்படி தேங்கிடும். அந்த தேக்கம் எப்படின்னா தொடர்ச்சியா கொஞ்சம் கொஞ்சமா அது மேல தேங்கிக்கிட்டே வரும். இது மாதிரி தேங்கி அதனால உடல்ல நச்சுத்தன்மை அதிகமாகுது பாத்தீங்களா. இதுக்குதான் இந்த குமுலேட்டிவ் பாய்சன் சொல்லுவோம். நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் எழுதும்போது குமுலேட்டிவ் டோட்டல் ஒண்ணு போடுவோம். குமுலேட்டிவ் மொத்த தொகை. அன்னன்னைக்கு தொகை வந்து எவ்வளோங்கிறது டேஸ் டோட்டல்னு சொல்லுவோம். அந்த மாசத்துக்குரிய டோட்டலை வந்து 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் போடுறது வந்து நம்ம குமுலேட்டிவ் டோட்டல்ஸ் அது மொத்தமா சேர்ந்தது. அப்ப அது மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து குமுலேட்டிவ் பாய்சன் சொல்லும்போது உடல்ல ஏதோ குறிப்பிட்ட உறுப்புல போய் அது ஸ்பெஷலா போய் டெபாசிட் ஆயிடும். அந்த டெபாசிட் கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல வளர்ந்து அது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நச்சுத்தன்மையை மிக பயங்கரமாக வெளிப்படுத்தும். அப்பதான் வந்து அந்த டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ் உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் அப்பதான் அது வெளிவரும். அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு த்ரெஷ்ஹோல்டு லிமிட்னு சொல்லுவோம். அது வரைக்கும் அந்த பாய்சன் பாடியில ஏறிட்டே இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. அந்த லிமிட்டை தாண்டும் போது தான் உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும். இது வந்து இந்த நியூஸ் பேப்பர் விஷயத்துல 100% உண்மை. இதனாலதான் வந்து கடந்த 2020 ஆண்டிலே டிசம்பர் மாசம் இதை வந்து எந்த உணவுப் பொருளுக்கும் பேக்கிங் மெட்டீரியலா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. 2020 டிசம்பர்ல இது வந்து உணவு பாதுகாப்புத்துறை மூலமா ஒரு தேதியும் சரியா சொன்னா 16 டிசம்பர் 2020. இதுல வந்து என்னன்னா டெல்லியில உள்ள FSSAI அமைப்பு எந்த உணவு வகையிலையும் ஒரு பேக்கிங் மெட்டீரியலா நியூஸ் பேப்பரை உபயோகப்படுத்தக்கூடாது ஒரு தடை போட்டிருக்காங்க. அது எல்லா மாநிலங்களும் கடைபிடிக்கிறோம். நம்ம புதுவை சார்ந்த இதர பிராந்தியத்தில நம்ம அதை வந்து நடைமுறைப்படுத்துறோம். இருந்தாலும் பெருமளவு உள்ள வியாபாரிகளுக்கும் அதே போல பொதுமக்களுக்கும் இது பற்றிய அவேர்னஸ் இல்லை, அந்த விழிப்புணர்வு இல்லை. அதனால அது நம்ம அப்பப்போ நம்ம வந்து பல ப்ரோக்ராம்ஸ் நடத்தும் போது நம்ம விழிப்புணர்வு முகாம்லாம் நடத்தும் போது இதை குறிப்பாக நாங்கள் சொல்லிட்டு வரோம். அதனால ஒவ்வொரு நுகர்வோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிண்டட் பேப்பர்ல நீங்க வந்து பிரிண்டட் நியூஸ் பேப்பர்ல எந்த வகை உணவுப் பொருளும் வாங்கக்கூடாது. அப்போ வந்து ஒரு வெள்ளை பேப்பர் அல்லது பட்டர் பேப்பர் இது மாதிரியான பேப்பர்ல வந்து கொடுக்க சொல்லி ஒவ்வொரு நுகர்வோரும் கேட்கணும். அது அவங்களுக்கு கேட்கணும். அந்த நுகர்வோருக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு தரமா இருக்கணும். உணவு தயார் பண்ணது வந்து சிறப்பாகவும், ஆனா அந்த பேக்கிங் மெட்டீரியல் அல்லது வச்சுக்கிடுவாங்க அது வந்து தரக்குறைவா போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த உணவை உண்பதில் அர்த்தமே இல்லை. அதனால வந்து ஒவ்வொரு நபரும் இந்த மாதிரி சிறுகடைகளை போய் இந்த பஜ்ஜி போண்டா வடை வாங்கும்போது இன்சிஸ்ட் பண்ணி கேட்கணும். அவங்க அழுத்தம் திருத்தமா கேட்கும்போது தான் அவங்களும் மாறுவாங்க, கடைக்காரங்களும் மாறுவாங்க. அதனால இந்த கடைக்காரங்களுக்கு நம்ம பல முறை நாங்கள் எச்சரிக்கை கொடுக்குறோம். ஒரு 2 எச்சரிக்கையை மீறி அவங்க அதே தொடர்ச்சியான செயல்பாடு இருக்கும்போது நாங்கள் அபராதம் விதிக்கிறோம். அதனால நம்ம எடுத்துலேயே நம்ம வந்து யாரையுமே தண்டிக்கிறது இல்லை. முதல்ல விழிப்புணர்வு கொடுக்குறோம். அந்த விழிப்புணர்வு சரியாக கடைபிடிக்காத பட்சத்துல அபராதம் வந்து செலுத்துமாறு நாங்கள் வந்து இந்த பேப்பர்ல சாப்பிட்றால சாதாரணமா இருக்கும் அப்படி கூட நினைச்சோம். இப்போ நீங்க சொல்லவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு மனநிலைக்கு வந்து மனிதர் வந்து தொடர்ந்து உட்கொண்டா அவர் ஒரு ஆபத்தான நிலைமை போறதுக்கு வந்து வழிவகை இருக்கு அப்படிங்கறத நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். உங்கள்கிட்ட வந்து இன்னும் நிறைய நாங்க பேசணும். நன்றி.